ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் ரஞ்சித். நாம் இன்னைக்கு 12th மேக்ஸில் 4வது யூனிட்லேருந்து பப்ளிக்கில் கேட்கப்பட்ட 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் மதிப்பெண் கேள்விகளை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க கொஸ்டின் எல்லாத்தையும் பார்க்கலாம். இதில் முதல்ல முக்கியமான பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா சைன், அதாவது பயிற்சி 4.1. இதில் இருந்தால் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது 4வது கேள்வியில் 2வது சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா மார்ச் 20ல் 23வது கேள்வி 2 மார்க்காக கேட்டிருக்காங்க. 5வது கேள்வி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 21ல் 23வது கேள்வியாக கேட்டிருக்காங்க. அடுத்தது 7வது கேள்வி பார்த்தீங்கன்னா ஜூன் 23ல் 33வது கேள்வியாக கேட்டிருக்காங்க. அதாவது 2 2 மார்க் ஒரு 3 மார்க் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பகுதியை 2 மார்க் 3 மார்க்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த எடுத்துக்காட்டு 4.4 5 மார்க்கு, இது இன்ன வரைக்கும் கேட்கல, இது இந்த வருஷம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 4வது கேள்வியில் 2வது சப்டிவிஷன் சைன் இன்வர்ஸ் ஒரு வருஷம் 2 மார்க்கில் கேட்டுக்கிறதால இதே போல் இருக்கக்கூடிய பாருங்கள் எடுத்துக்காட்டு 4.3 இந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன், இந்த கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அடுத்த பயிற்சி போகலாம். பயிற்சி 4.1 ஆனது சைன் பகுதி. அடுத்தது 4.2ன்றது காஸ் பகுதி. இந்த காஸ் பகுதியிலேருந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாருங்க, 7வது கேள்வி மார்ச் 23ல் 33வது கொஸ்டின், அதாவது 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. 8வது கேள்வியில் 2வது சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. செப்டம்பர் 21ல் 43ல் ஏவா கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினை. ஸோ 2 கொஸ்டின் 3 மார்க் 5 மார்க் ரெண்டுமே இந்த 4.2லேருந்து வந்திருக்கு. அப்போ இந்த பகுதியை நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். இதில் இருக்கக்கூடிய இந்த எடுத்துக்காட்டு 4.7 ஆனது ஒரு 5 மார்க்கு, இன்ன வரைக்கும் கேட்கல. ஸோ இந்த வருஷம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க. எப்படி காசுலேருந்து கொஸ்டின் வந்துருச்சோ அப்போ இந்த காசில் இருக்கக்கூடிய இந்த எடுத்துக்காட்டு 4.6ல் 2வது சப்டிவிஷன் 3வது சப்டிவிஷன் பார்த்துங்க. கூடவே இது சிம்பிளாக இருக்கும். இதில் முதன்மை மதிப்பு கண்டுபிடிக்கிறது, இது ஒரு கொஸ்டின் எப்பயாவது கேட்பாங்க. இது வந்து சைனு காசு டேன் மூணுலையுமே இருக்குது. இது மூணுலையுமே இருக்கக்கூடிய முதன்மை மதிப்பு என்னென்னு கண்டுபிடிச்சிங்க. அதோட ரேஞ்ச் என்ன, அதோடைய வீச்சகம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு மதிப்பு கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2 ஸ்டெப்பு தான், 2 மார்க் வாங்கிட்டு போயிடலாம். அதனால் இதையும் கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், நான் சொன்னது போல் அடுத்தது டேனில் வந்துட்டோம். டேனில் பாருங்கள் முதன்மை மதிப்பு இப்போ தான் சொன்னேன். முதன்மை மதிப்புலேருந்து ஒரு கேள்வி வந்துடும். மார்ச் 22ல் 23வது கேள்வியும் செப்டம்பர் 20ல் 24வது கேள்வியும் அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரே கொஸ்டின் தான் 2 தடவை கேட்டிருக்காங்க. அப்போ முதன்மை மதிப்பு சைனில் இருக்குது காசுல இருக்குது. அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் ஒரு 2 மார்க் எளிமையாக வாங்கிடலாம். இதில் பாருங்கள் வித்தியாசமாக என்ன பண்ணிருக்காங்க. ஒரு வருஷம் செப்டம்பர் 20ல் டேன் எக்ஸ் டேன் இன்வர்ஸ் எக்ஸ் இது ரெண்டோடைய வரைபடத்தை வரைய சொல்லியிருக்காங்க. இவ்வளோதான். இந்த வரைபடத்தை வரைஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கிடைச்சிருக்கும். இது செப்டம்பர் 20ல் 42ல் ஏவா கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 4.10 இன்ன வரைக்கும் கேட்கல. பட் ஆனால் இந்த பார்த்தீங்கன்னா காலாண்டு அரையாண்டுலாம் இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. இதோட ஆன்சர் -π/12. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டினை பார்த்துங்க. இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. இந்த மதிப்பு காண்களை சைனில் காசில் இருக்கிற மாதிரியே டேன்லையும் இருக்குது. இந்த 2 கேள்வியும் கொஞ்சம் பார்த்துங்க. இது 3 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சைனு காசு டேன் முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லாமே கலவை, அதாவது காட்டு சீக்கனு கொசிக்கன் இது சம்மந்தமாக வரும். அதுதான் பயிற்சி 4.4. இந்த பயிற்சி 4.4ல் பார்த்தீங்கன்னா 2வது கேள்வி தான் இம்பார்ட்டன்ட். அதில் 3வது சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா மார்ச் 2022ல் 43ல் பி, அதாவது 5 மார்க்காக கேட்டிருக்காங்க. ஏன் அப்புறம் 3 போட்டிருக்காங்கன்னா இது ஹாஃப் இயர்லியில் வந்து 3 மார்க்காக கேட்டாங்க. ஆனால் பப்ளிக்கில் என்ன பண்ணிருக்காங்க பாருங்க 5 மார்க்காக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பகுதி 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா இது இருக்கக்கூடிய இதே போல் இருக்கக்கூடிய 3 இருக்கக்கூடிய பகுதியை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அடுத்து கடைசி பயிற்சிக்கு வந்துட்டோம். இந்த கடைசி பயிற்சி பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 4.22, அதாவது பாருங்கள் எல்லாமே கலந்துருக்கிறது. காஸ் இன்வர்ஸ் ஒய் காஸ் இன்வர்ஸ் இசட் ஈக்குவல் டு பை கொடுத்துட்டு இந்த கண்டுபிடிக்கணும் என்ன காண்பிக்கின்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 23ல் 43ல் பி கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். இப்போ இதே போல் இருக்கிற கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எல்லாமே. 4.22 மாரி தான் 4.28 ஆனது ஜூன் 23ல் 41ல் பியில் கேட்டிருக்காங்க. இது அதே போல் ஜேர்னர் தான் இது. ஸோ இதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. அடுத்தது இதில் பயிற்சியில் எதுவுமே கேட்கல இன்ன வரைக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்ன வரைக்கும் இது போல் சம் இருக்கிறதால இது போன்ற சமம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க. அதாவது பயிற்சி 4.5ல் எந்தெந்த கேள்வி நான் சொல்கிறேன், அதாவது 5வது கேள்வி 6வது கேள்வி இந்த 2 கேள்வியும் ப்ராக்டிஸ் பண்ணிங்க. இது 2 ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு 5 மார்க் கேட்கறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. நாம் இன்ன வரைக்கும் பப்ளிக்கில் கேட்ட கொஷின்ஸ் மட்டும்தான் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதன்படி பார்த்தீங்கன்னா பயிற்சி 4.6ல் 20 1 மார்க் இருக்குது. 20 1 மார்க்லேருந்து ஒரு 1 மார்க் தான் வரும். இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 மார்க்கு, ஒரு 2 மார்க் அல்லது 3 மார்க்கு, ஒரு 5 மார்க்கு அவ்வளோதான் வாங்க முடியும். ஸோ 8 மார்க் தான் வரும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இந்த யூனிட்லேருந்து கவர் பண்ணிடலாம். தேங்க்யூ.